அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், we are going to see. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு ரொட்டேஷன் எப்போ ரோலிங் மோஷனாக மாறும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த பயிற்சி என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. let us read the problem carefully, அப்புறம் அதை எக்ஸாமின் பண்ணுவோம். A disk rotating about its axis with angular speed omega naught is placed lightly. ஒரு டிஸ்க்கு it is rotating, அதோட angular velocity omega naught, அதை லைட்டாக கொண்டு வைக்கிறோம், வேகமாக வைக்கல, மீனிங் without any translational push, வைக்கும்போது தள்ளிடக்கூடாது. on a perfectly frictionless table. The table என்ன இல்லை, there is no friction, perfectly no friction. The radius of the disk is r, அந்த டிஸ்கோடைய radius r. What are the linear velocities of the points a, b and c? a radiusல இருக்கு, circumferenceல இருக்கு, b circumferenceல இருக்கு, c r/2 distanceல உள்ள ஒரு பாயிண்ட் டிஸ்க்ல. What are the linear velocities of the points A and B and C on the disk? Will the disk roll in the direction indicated? அந்த டிஸ்க் அங்கே ரோல் ஆகுமா, இதுதான் பிள்ளைகளாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த சிச்சுவேஷனை சாருங்க என்ன செஞ்சுருக்கேன், ஐ ஹவ் ஷோன். சரிங்களா, திஸ் இஸ் தி டிஸ்க் இஸ் ரொட்டேட்டிங். அது கொடுத்து கவனமாக அங்கே என்ன செஞ்சுருக்கோம், we have placed. ஸோ இந்த சர்ஃபேஸ் frictionless surface, no friction, it permits to. So microscope வச்சு பார்த்தா கூட there is no void, perfectly it is perfect, no friction. அப்படி உலகத்தில் ஒன்று இருக்க முடியாது. ஓகே, ஐடியல் கேஸ்க்காக பிள்ளைகள் புரியறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய வெலாசிட்டி ஒமேகா நாட். ஸோ என்ன கேட்குறாங்க, இந்த புள்ளியினுடைய வேகம் என்ன, இந்த புள்ளியினுடைய வேகம் என்ன, இந்த புள்ளியினுடைய வேகம் என்ன, வெலாசிட்டி திசை வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா, லீனியர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு r இன்ட்டு ஒமேகா, இது நம்மளுக்கு தெரியும், வீணும் இப்போ ரொம்ப முன்னாடியே படிச்சிருக்கோம். ரைட், அப்போ இந்த இடத்த நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே ஆறுங்கிறது என்னது, திஸ் இஸ் ரேடியல் டிஸ்டன்ஸ் இஸ் கேபிட்டல் ஆர். ஸோ நான் பிள்ளைகளுக்கு புரியறதுக்கு என்ன செஞ்சுக்கிறேன், ஐ ஹவ் ஷோன் ரேடியஸ் காமிக்கிறேன், ரேடியஸ் காமிக்கிறேன், திஸ் இஸ் ரேடியஸ், ஸோ திஸ் இஸ் ரேடியஸ். ஸோ அதே ரேடியஸ் தான் இங்கே இருக்கும், இட் இஸ் ரேடியஸ். ஸோ டிஸ்க், ஸோ திஸ் இஸ் ரேடியஸ் இன்ட்டு ஒமேகா நாட். ஸோ ஆர் ஒமேகாங்கிறது ஆர் இன்ட்டு ஒமேகா நாட்டாக மாறிடும். பட் அவங்க அதுக்காக கேட்கல, பாயிண்ட் எது கேட்குறாங்கன்னா, இதனுடைய டைரக்ஷன் என்ன, திஸ் இஸ் தி டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணணும், இந்த இடத்துல டைரக்ஷன் இது. ஓகே, விபி இந்த இடத்துல அதனுடைய டைரக்ஷன் என்னது, இட் இஸ் ரொட்டேட்டிங் திஸ் வே. ஸோ திஸ் இஸ் தி டேஞ்சன்ட், திஸ் டேஞ்சன்ட் ஷோஸ் தி டைரக்ஷன். So this is the direction. How much? r into omega naught. So r into omega naught. At any point. Right. அப்போ இங்கே எப்படி பார்ப்பீங்க, டிஸ்டன்ஸ் பார்ப்பீங்க. டிஸ்டன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, r/2. So r/2 into omega naught. Direction, this is the direction. இப்போ நாங்கள் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் அங்கே நான் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க, r/2 into omega naught. இப்போ சொல்லும் போதெல்லாம் this is the direction, this is the direction சொல்லிட்டேன். பட் திஸ் இஸ் தி டைரக்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது, யூ டேக் எனி ஆர்பிட்ரரி பாயிண்ட், அங்கே எது டைரக்ஷன். ஸோ தட் இஸ் தி மெத்தட். இப்போ இங்கேனா நீங்கள் டேஞ்சன்ட்னு சொல்லிடுவீங்க, திஸ் இஸ் டேஞ்சன்ட். இங்கே எப்படி சொல்லுவீங்க, இங்கே டேஞ்சன்ட்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சி இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா, ரைட், யூ கெட் அ நார்மல். அந்த நார்மலுக்கு இட் வில் பி பெர்பெண்டிகுலர், ரைட், திஸ் டைரக்ஷன். இப்போ நான் திஸ் டைரக்ஷன் சொல்லலை, ஐ ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ நார்மலுக்கு பெர்பெண்டிகுலர் டுவர்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன். இதுதான் பிள்ளைங்களா இந்த ப்ராப்ளத்தை பற்றின அனாலிசிஸோடைய பகுதி 1. பார்ட் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா, வில் தி டிஸ்க் ரோல் இன் தி டைரக்ஷன் இண்டிகேட்டட். ரோல் ஆகுமா, ரோல் ஆகும், ப்ரொவைடட் ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரிக்ஷன்லெஸ். As there is no friction, இந்த ஃபோர்ஸை செயல்பட முடியாது. This force cannot be there. இந்த ஃபோர்ஸ் இல்லாமல் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகாது, it will not start to rotate.
roll. It will not start to roll. ஸோ இங்கே என்ன இருக்காது, டிஸ்க் ரோல் ஆகாது. கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் படி டிஸ்க் என்ன ஆகாது, ரோல் ஆகாது. இதுதான் பிள்ளைங்களா இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ். சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்ச ப்ராப்ளத்தோடு ஒப்பிடும்பொழுது இது ரொம்ப எளிமையான ப்ராப்ளம். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கலாபாரதியை தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.